நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. லூக்கா 13:22-30 முடிய. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். சிந்தனை. தம் பணியின் பலன் அதிகம் வெளிப்படாவிடினும் இயேசு மக்களிடம் ஒரு நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். இறையாட்சியின் விதை விதைத்தாகிவிட்டது. அது காலப்போக்கிலே கட்டாயம் விளைந்து பலனளிக்கும் என்பதே அந்நம்பிக்கையாகும். மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா? இது ஒரு பயனற்ற கேள்வி என்பது இயேசுவின் முடிவு. இதற்கு மாறாக இஸ்ரேல் மக்கள் இறை வார்த்தைக்கு செவி கொடுத்தனரா, தமக்கு வாழ்வளிக்கும் குறுகிய பாதையை பின்பற்றி நடந்தனரா என்பன கேட்கப்பட வேண்டிய கேள்விகளாகும். கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பந்தியில் அமர்வார்கள். எல்லா நாடுகளிலும் இருந்தும் மக்கள் மனம் மாறி இயேசு காட்டிய நெறியில் வாழ்வர். ஆயினும் யூதர் பலர் அந்நெறியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். எனவே நம் ஆண்டவரில் அன்பு கொண்டு இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.